இதுக்கப்புறமா என்ன இருக்குது, இன்னும் என்ன செய்யணும், இன்னும் செய்யணும் எதிர்பார்க்குறீங்க. பார்க்கறது தான் ஒரு நிப்பார் வச்சிருக்கிறோம். நம்ம செய்வாரு, செய்யலைன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம கேட்கணும். இன்னும் 5 வருஷம் இருக்குது. இந்த ஒரு மாசத்துல நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா எப்படி? 5 வருஷத்துக்கு கழிச்சு கேட்கலாம். இந்த மாதிரி என்ன பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு 5 வருஷம் அவரோட ஆட்சி முடிஞ்ச பிறகு கேட்கலாம். ஆட்சி முடியறதுக்கு முன்னாடியே நீங்க இப்பயே இந்த ஒரு வாரத்துல ஃபர்ஸ்ட் 2 நாள்லயே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தங்க 3 நாளைக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மாசம் தான் ஆகுதுங்க. ஒரு மாசத்துல இப்ப நிறைய இடத்துல பாக்குறோம், எதிர்கட்சி தலைவர்களும் வாழ்த்து தெரிவிச்சுருக்காங்க. நல்லது பண்றாரு, பரவாயில்ல, நல்லா தான் இருக்கிறான்னு சொல்லிட்டு நல்லது பண்றாருன்னு சொல்லிட்டு தெரிவிச்சுருக்காங்க. நல்லது பண்ணுவாருன்னு நம்பலாம். பண்ணலைன்னா நீங்க என்ன பண்ண போறீங்க? அவருக்கு தான் பண்ணலாம், அவருக்காக ஓட்டு போட போறீங்க? இல்ல அடுத்த ஆள் தானே மாத்தி தானே போட போறீங்க. மாத்தி போட்டுக்கலாம். இந்த ஆட்சி 3 மாசம் கூட தாங்குதுன்னு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் சொல்றாரு. அவரோட கருத்து கணிப்பது அது என்ன பண்ணுது, அவங்க பதிவு போயிடுச்சு, அதனால அவங்க அப்படிதான் பேச ஆரம்பிப்பாங்க. பதிவு போச்சுன்னா ஒரு 6 மாசம் அவர் சொல்றது ஒரு மாசம் இல்ல 2 மாசத்துலயே கூட போயிடுன்னு சொல்லுவாரு. அதெல்லாம் நம்ம ஏத்துக்கணும்ல. மக்கள் எல்லாம் முட்டாள் தான் நினைச்சுக்கிறாங்க. அவங்க மக்கள் முட்டாள் இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிச்சுக்கிறோம். அது பாக்கலாம், அவங்க சொல்றது சொல்லிட்டோம்.